பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை ஆரீரே. ராமா, உனது வணக்கத்துக்குரிய முன்னோர்களை பற்றி சொல்கிறேன். அந்த காலம் வீரமிக்க இக்ஷ்வாகு வம்சத்தில் நேர்மைமிக்க மன்னர் சகரன் இருந்தார். அந்த மன்னர் அஸ்வமேத யாகம் செய்தார். இந்திரனுக்கு பொறாமை. மன்னர் சகரனுடைய யாக குதிரையை கடத்தி பாதாளலோகம் கொண்டு சென்றான். அவன் அந்த யாக குதிரையை கபில முனிவரின் ஆசிரமத்தில் விட்டுவிட்டான். மன்னன் சகரனின் எல்லா மைந்தர்களும் குதிரையை தேடி பார்க்க பாதாளலோகம் வரை சென்றார்கள். அவர்கள் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரையை கண்டதும் மகாத்மா கபிலரை அவமானம் செய்தனர். அவர்களின் சின்னத்தனத்தால் சினம் கொண்ட கபிலர் சகரனின் மைந்தர்களுக்கு சாபம் கொடுத்து சாம்பலாக்கி விட்டார். பாவம் அவர்களை கரை சேர்க்க கங்கையை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரும் அவசியம் ஏற்பட்டது. அந்த பணி கடினமானது. மகாராஜா சகரர், அவருக்கு பின் மகாராஜா அன்சுமான், அவருடைய மைந்தன் மன்னன் திலீபன், யாராலும் முடியவில்லை. பிறகு மகாராஜா திலீபனின் மைந்தன் பகீரதன் உறுதி எடுத்துக் கொண்டார், கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து தனது பித்ருக்களை கரையேற்றுவது என்று. அவர் கங்கையை தரணைக்கு கொண்டு வருவதற்காக கொடிய தவம் செய்தார். அவருடைய தவத்தில் மகிழ்ச்சியடைந்த பிரம்மா தரிசனம் தந்தார். அவர் மனமுவந்து கங்கையை தரணிக்கு கொண்டு வரும் வரத்தினை பகீரதனுக்கு வழங்கினார். பிறகு பிரம்மாயிட்ட கட்டளைப்படி பகீரதன் சிவபெருமானை குறித்து தவம் இருந்தார். எதற்கென்றால் கங்கை ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வரும் வேகத்தை சிவன் ஜடாமுடியில் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இல்லை என்றால் கங்கை விழும் வேகத்தின் அழுத்தத்தை பூமி தாங்க முடியாது.
பகீரதன் மீண்டும் கடும் தவம் புரிந்தார். தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் தரிசனம் தந்தார். பகீரதனுக்கு வாக்களித்தார் கங்கையின் வேகத்தை தன் ஜடாமுடியில் தாங்கிக் கொள்வதாக. பிறகு பிரம்மாவின் ஆணைப்படி திருமாலின் திருவடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டு ஆகாய மார்க்கமாக பூமியின் மீது மிக வேகமாக இறங்கினாள். வாக்களித்தபடி சிவபெருமான் ஜடாமுடியில் கங்கையை அடக்கிக் கொண்டார். பிறகு கங்கையை மெதுவாக பூமியில் விழச் செய்தார். அதனால் பூலோகம் மட்டுமல்ல, பாதாள லோகமும் பயன்பெற்றது. பகீரத பிரயத்தனம் வென்றது. கங்கை பிரவாகத்தினால் 3 உலகங்களையும் புனிதமாக்குகிறாள். அதனால் கங்கையை திருப்பதகாமினி என்று அழைக்கிறார்கள். மன்னன் பகீரதன் கங்கையை இங்கு கொண்டு வந்ததால் இன்று இந்த பாருலகில் இந்த தாயை பாகீரதி என்றும் அழைக்கிறார்கள். ராமா, இது மிக புனிதமான கங்கை. யாவத் சந்திர திவாகரோ, அதாவது சந்திர சூரியர் உள்ளவரை இந்த தரணியை வளமாக்கி வாழ்வளிப்பாள். வரையிருக்கும் காலங்களில் யுக மாற்றங்களில் தெய்வங்களின் மீது ஜனங்களின் நம்பிக்கை சிதறினாலும் கூட புனித கங்கையின் மீது பக்தி சிறிதும் குறையாது. கவிஞர்கள் கங்கையை பாடுவார்கள். கங்கை எங்கு பாய்கிறதோ பசுமை அங்கு மலர்கின்றது. கங்கையின் புனித நீர் மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பயன்படும். காலத்தின் இறுதி வரை உலகம் இந்த நதியை கங்கா மாதா என்று சொல்லி பெற்ற தாயினும் பெருமையாக மதித்து வணங்கும், என்றும் வணங்கும். உலகத்தில் உள்ள அனைத்து நதிகளிலும் முதன்மையாக இதன் பெயர் விளங்கும். குருதேவா, இந்த ஆசிரமம் மிக்க விசித்திரமாயிருக்கிறதே. சிதைந்த ஓவியம் போல, ஒரு அழிந்த காவியம் போல பழுதுபட்டு கிடக்கிறது. பசுமைக்கு ஒரு சின்னமாக இந்த துளசி மட்டும் இன்னும் வாடவில்லை. இது என்ன விந்தை குருதேவா? என்ன சொல்வது ராமா, இது மிக விந்தையான இடம்தான். இது கௌதம ரிஷியின் சாபத்தினால் இப்படி பழுதுபட்டு கிடக்கிறது. இருந்தும் ஒரு துளசி செடி மட்டும் இன்னும் இங்கே வாடாமல் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெண்ணின் ஆன்மா இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணின் ஆன்மா? ஒரு அபாக்கியவதி. அவளை ஒருவன் காமத்தினால் வஞ்சித்தான், இன்னொருவர் கோபத்தினால் தண்டித்தார். இந்த பிரச்சனைக்குரிய கதை என்ன குருதேவா? இந்த சூழ்நிலைக்கு காரணமானவர்கள் 2 மிக பெரியவர்கள். ஒருவன் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், இன்னொருவர் தவத்தால் உயர்ந்தவர், சாதனையில் சிறந்தவர் ரிஷி கௌதமர். புரியவில்லை. அது ஒரு பெண்ணின் கண்ணீரில் எழுதிய கதை. கௌதம முனிவரின் மனைவி அகல்யா அழகி. அவளின் பேரழகில் மயங்கியதால் அவள் மீது தேவேந்திரனுக்கு ஆசை பிறந்தது. ஒரு நாள் அதிகாலை நேரம் கௌதம முனிவர் நீராடுவதற்காக நதியை நோக்கி புறப்பட்டார். இந்த வாய்ப்பினை எதிர்பார்த்திருந்த இந்திரன் தனக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான்.
கௌதம முனிவரின் உருவத்தை எடுத்துக்கொண்டான். ஆசை வேகத்தில் உருமாறிய இந்திரன் அச்சம் தடுக்க, ஆசை துரத்த அகல்யாவின் குடிலில் காலடி எடுத்து வைத்தான். உள்ளே நுழைந்தான். சிறிது நேரத்தில் வெளியே வந்தான். அதே சமயம் கௌதம முனிவர் நீராடிவிட்டு திரும்பி வந்தார். அங்கே தன்னை போல இன்னொரு உருவம் தனது குடிலிலிருந்து வெளிவருவதை கண்டார். அவருக்கு புரிந்துவிட்டது, இது இந்திரனின் கபட நாடகம் என்று. கோபத்தின் வேகத்தால் இந்திரனுக்கு அவர் சாபம் கொடுத்தார். அவனை சக்தியற்றவனாக்கினார். சிறிது நேரத்தில் அகல்யா வெளியே வந்தாள். அவளுக்கும் விளங்கிவிட்டது, வஞ்சனை நாடகம் ஒன்று அரங்கேறியதென்று. அவள் அழுதாள், கணவனின் காலில் விழுந்தாள். பொறுமை இழந்து கோபத்தில் துடித்த கௌதம முனிவர் கருணை மறந்து தன் மனைவியையும் சபித்தார். அந்த கணமே அவள் கல்லானாள். அன்றிலிருந்து சபிக்கப்பட்ட அகல்யா இங்கே இப்படி கல்லாக கிடக்கிறாள். யாரையோ எதிர்நோக்கி இருக்கிறாள். யாரை எதிர்நோக்குகிறார் குருதேவா? கருணையே வடிவாக வருகின்றவனே. ராமா, குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது அனைவருக்கும் எளிதான செயல். பாவம் செய்தவர்களை மன்னிப்பவன், அவர்களுக்கு கருணை காட்டி காப்பவன் அரிதாகத்தான் இருப்பான். அந்த புனிதர்களின் பாதம் பட்டாலே செய்த பாவமெல்லாம் நீங்கிவிடுகிறது. அதனால் இந்த கல்லின் மேல் பவித்திரமான உன் திருவடியை பட வைத்து ஒரு அவலைக்கு வாழ்வு கொடு ராமா. அந்த பிரபு ரகுராமனின் பாதமே பட்டதும் கல்லாய் கிடந்தவள் பெண்ணானாள். மழையென வந்தவன் வாழ்க்கையை தந்தவன் வாழ்க நீயல்வே கை குவித்தாள். நான் பாவத்தை செய்தவள், நான் பாவத்தை செய்தவள், சாபத்தை சுமந்தவள், பாவிக்கும் விமோசனம் நீ தந்தாய். தாய் குலம் உன்னை வாழ்த்திடும், தர்மமும் வணங்கிடும், தியாக தீபம் உன் பேர் விளங்கும். பதி சாபமும் எனக்கு, பதி சாபமும் எனக்கு அனுக்கிரகம் தானே. பரம்பொருள் உன் அருள் அடைந்தேனே. உன் தரிசனம் போதுமே நான் செய்த பாக்கியமே. அன்பெனும் ஆண்டவன் நீதானே. என்று முனிவனின் மனைவி கௌதமன் துணைவி மீண்டும் மீண்டும் சொல்லி வணங்கினளே. தன் நன்றியை சொல்லியே பெண்மணி அவளும் ராமனை வணங்கி நின்றனளே. ராமனை வணங்கி நின்றனளே. ககனத்தில் பறந்து செல்தனளே. ககனத்தில் பறந்து செல்தனளே. ராமா, லக்ஷ்மணா,
இந்த மாஞ்சோலையின் அமைப்பினை பார்த்தாலே மனதிற்கு அமைதியை தருகிறது. நகரத்தின் சந்தடியிலிருந்து விலகி நாம் இங்கேயே ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே. தங்கள் இஷ்டப்படியே குருதேவா. மாமுனிவரின் திருவடிகளுக்கு அடியேன் வணக்கம். நன்மை உண்டாகட்டும். மன்னர் பிரானிடம் தாம் வந்து விபரத்தை உடனே தெரிவிக்கிறேன். தீர்க்க சுமங்கலியாயிரு மகாராணி சுனையனா. கீர்த்தி வளரட்டும் மிதிலையின் ஜனகருக்கு. விருப்பமெல்லாம் நிறைவேறட்டும். குருதேவா, தங்கள் அன்பும் ஆசையும் இருந்தால் என்றும் எங்களுக்கு நலம்தானே? உனது மகள் சீதா இன்னும் வரவில்லையே? வந்து விடுவாள். குருதேவரின் திருவடிகளுக்கு வணக்கம். உன் மனம் போல் வாழ்வு அமையட்டும் மகளே. மன்னிக்க வேண்டும் தந்தையே, என்னால் எல்லோரும் காத்திருக்க நேர்ந்து விட்டது. மகளே, இன்று சிவதனுசு சுயவர மண்டபத்துக்கு அனுப்பப்படும். ஆகையால் அதற்கு பூஜை செய்து பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள். சீதா, பிள்ளை பிராயத்திலிருந்து இந்த சிவதனுசை நீதான் பூஜித்தாய். அந்த பூஜை பூர்த்தி அடையும் வேளை நெருங்கி விட்டது. உன் தந்தை உன் திருமணத்திற்காக ஒரு வீரமிக்க நிபந்தனை விதித்திருக்கிறார். அதை பூர்த்தி செய்வது ஒரு சாமானிய மனிதனால் நிச்சயம் முடியாது. நம்பிக்கையுடன் பிரார்த்தித்துக்கொள். சந்தேகத்தை மனதிலிருந்து நீக்கிவிடு தேவி. எந்த ஒரு சக்தி ஜனகர் மனதில் இப்படி ஒரு அற்புதமான முடிவை எடுக்க தூண்டிவிட்டதோ அதுவே உபாயத்துக்கும் வழிவகுக்கும். விளைவுகளை அவன் கையில் விட்டுவிடு. அச்சத்தை அவநம்பிக்கையை மனதிலிருந்து நீக்கி பிறைமதி சூடிய பெம்மானிடம் நம்பிக்கை வை. அவர் அடியாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். வணக்கத்துக்கும் பூஜைக்கும் உரிய இந்த சிவதனுசின் காரணமாக எப்பொழுதும் ஏமாற்றம் யாருக்கும் நேராது. அரசே வாருங்கள், அர்ச்சனை செய்யுங்கள். அம்மா சீதா, மனமாற பூஜை செய். அம்மா ஊர்மிளா, நீயும் உன் அக்காவுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்துக்கொள். ஓம் நம சிவாய. ஓம் த்ரம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமேவ பந்தனான மிருத்யோர்முக்ஷ்யமாம்ருதாத். ஓம் நம பார்வதீபதயே ஹர ஹர மஹதேவ ஹர. ஓம் கல்யாணம் அஸ்து. வணக்கத்துக்குரிய மாமன்னர் வாழ்க. இடையிலே குறுக்கிடுவதற்காக மன்னிக்க வேண்டும் அரசே. தம்முடைய ஆணை மகரிஷி விஸ்வாமித்திரர் நகருக்கு வந்தால் உடனே தெரியப்படுத்த வேண்டும் என்று. மாமுனிவர் வந்து விட்டாரா? ஆம் மன்னவா, மதிப்பிற்குரியவர் வந்து விட்டார். நகருக்கு வெளியே மாஞ்சோலை விடுதியில் அவர் ஓய்வெடுப்பதற்காக ஆவண செய்திருக்கிறேன். அரசே, அவரை எதிர்கொண்டு வரவேற்க தாமே அங்கு செல்ல வேண்டும்.
வாழ்க வாழ்க விதேகராஜனே. ஜனகரே, அமருங்கள். பிரம்ம ரிஷி மிதிலையே தங்களை வரவேற்கிறது. தமது பாத தொழியால் ஜனகபுரை புனிதமடைந்து விட்டது. அடியேன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வருகை தந்து எளிய எனக்கு கருணை காட்டினீர்கள். தங்கள் ஆசையால் நான் தன்யனாகிவிட்டேன். விதேகராஜனே, தாம் ரிஷிகளிலே மகரிஷி, ஞானியரில் மகா ஞானி. அன்புடன் தாங்கள் அழைக்கும் போது எப்படி மறுப்பேன்? பிரபு, இந்த எளியன் பிரார்த்தனை தாங்கள் ராஜமாளிகைக்கு வர வேண்டும் என்பது. அதனால் இந்த சேவகனுக்கு தங்களுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? நன்மை உண்டாகட்டும். ராமனின் அழகை கண்டான் மன்னன் ஜனகன். ராமனின் அழகை கண்டான் மன்னன் ஜனகன். ரசனையின் எல்லையில் நின்றான், தன்னை மறந்தான். ரசனையின் எல்லையில் நின்றான், தன்னை மறந்தான். முனிவரே, இந்த அழகான வாலிபர்கள் யாருடைய குலத்தின் தீபங்கள்? இவர்கள் எந்த நாட்டு அரசனின் திருமகன்கள்? இவர்களை காண்கையில் பற்றற்று இருக்கும் என் மனமே ஆசை அலைகளில் ஆடுவது எதனால்? மனமும் உணர்வும் சொல்லுகிறது, கண்ணெதிரில் அந்த பரபிரம்மே மானிட வடிவத்தில் பூமிக்கு வந்ததென்று. விதேகராஜனே, உன் மனமும் உணர்வும் பொய் சொல்லாது. இவர்களை பார்த்தாலே எல்லா உயிர்களுக்கும் இதே அனுபவம்தான். அரசே, அற்புத அழகால் அனைவரையும் கவரும் இவர்கள் ரகுகுல மன்னன் தசரதனின் மைந்தர்கள். ராமன், இவன் லக்ஷ்மணன். சீதா